அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பல்வேறு வகையான கப்பிகளை அவற்றின் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு எவ்வாறு அடையாளம் காண்பது என்பது குறித்து பயில இருக்கிறோம். வாருங்கள் நமது காணொளியை காணலாம். நோக்கங்கள். இந்த காணொளியின் முடிவில் உங்களால் இயல்வது என்னவென்றால், பல்வேறு வகையான கப்பிகளை அவற்றின் பயன்பாட்டிற்கு ஏற்ப அடையாளம் காணலாம். கப்பியை பற்றி இப்போது விவாதிப்போம். கப்பி என்பது வளையும் தன்மையுள்ள பெல்ட், கயறு, வடம், கேபிள் அல்லது சங்கிலியை இதன் இடையில் செலுத்தும் ஒரு சக்கரம். ஆற்றல் மற்றும் இயக்கத்தை கடத்துவதற்கு கப்பிகளை தனியாகவோ அல்லது இணைந்தோ பயன்படுத்தலாம். பள்ளங்கள் மற்றும் விளிம்புகளுடைய கப்பிகளை ஓடுகுழி என்றும் அழைக்கலாம். ஒரு பெல்ட் டிரைவில் கப்பிகள் அவற்றின் அச்சுகளில் தண்டுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் கப்பிகளின் வழியாக முடிவற்ற பெல்ட்டுகளின் இயங்கும்போது தண்டுகளுக்கு இடையில் சக்தி பரிமாற்றம் நடக்கிறது. 1. ஃபேஸ். ஃபேஸ் என்பது கப்பியின் விளிம்பை கொண்டிருக்கும் பகுதியை குறிக்கிறது. இது பக்கங்களில் இருந்து இறங்கு முகமாகவும் கணிசமாக மையப்பகுதி வரை இருக்கும். கிரவுன் என்பது நீண்டு செல்லும் மையப்பகுதியை குறிக்கிறது. ஃபேஸில் ஒன்று சமமாக அல்லது வி போன்ற பள்ளம் செதுக்கப்பட்டிருக்கும். 2. ஹப். ஹப் என்பது கப்பியின் மையப்பகுதியாகும். இது தண்டிற்கு ஒரு துளையும் போடப்பட்டிருக்கும். இவை 3 வகைப்படும். 1. சாலிட் ஹப், 2. ஸ்லாட்டட் ஹப், 3. ஸ்பிளிட் ஹப். 3. ஆர்ம்ஸ். ஆர்ம்ஸ் என்பது கப்பியின் ஃபேஸையும் ஹப்பையும் இணைக்கும் பகுதிகளாகும். கப்பியின் நோக்கம் மற்றும் விட்டத்தை பொறுத்து அவற்றின் எண் மாறுபடும். 4, 6 அல்லது 8 அதை உருவாக்க பயன்படுத்தப்படலாம். 4. போர். போர் எனப்படும் தண்டு துளையின் ஒரு புறத்தில் சதுர வடிவ துளை ஒன்று வெட்டப்பட்டுள்ளது. கப்பியை தண்டுடன் இணைக்கும் போது இந்த சதுர துளையுள்ள ஒரு சதுர வடிவ சாவி பொருத்தப்படுகிறது. இதன் மூலம் தண்டு சுழலும் போது கப்பியும் சேர்ந்து சுழல்வது உறுதி செய்யப்படுகிறது. கப்பிகளின் வகைகள். நிலையான கப்பி, அதாவது ஃபிக்ஸட் புள்ளி. இந்த வகையான கப்பியின் அமைப்பில் கயறு பொருளுடன் இணைக்கப்பட்டிருக்கும். மேலும் கப்பி ஒரு நிலையான இடத்தில் கட்டப்பட்டிருக்கும். நிலையான கப்பியின் சக்கரம் மற்றும் அச்சு ஆகியவை தட்டையாகவே அமைக்கப்பட்டுள்ளது. இது ட்ரம்மினால் தயாரிக்கப்பட்டு அது ஒரே இடத்தில் நிலைப்படுத்தப்படுகிறது. இதில் நீங்கள் ஒரு பக்கத்திலிருந்து கயிறை மேலே இழுக்கவும் மறுபக்கத்திலிருந்து கயிறை கீழே இழுக்கவும் செய்யலாம். மூவபிள் புள்ளி, அதாவது நகர்த்தப்படும் கப்பி. இந்த வகையான கப்பியில் கயிறு பொருளுடன் நிலையான ஒரு இடத்தில் கட்டப்பட்டிருக்கும். மற்றொரு முனை தாராளமாகவும் விடப்பட்டிருக்கும். நீங்கள் நகர்த்த வேண்டிய பொருள் கப்பியுடன் இணைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கயிற்றை இழுக்கும்போது கப்பி பொருளை உயர்த்துகிறது, மேலும் அது நகரும். ஸ்டெப் புள்ளி. இது கப்பிகளின் தொகுப்பு என்று கூறலாம். கப்பிகளுடைய ஃபேஸ்களையும் பல்வேறு விட்டம் கொண்ட கப்பிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக நிலைநிறுத்தி செய்யப்படுவதே ஸ்டெப் புள்ளிகளாகும். படிக்கட்டுகளைப் போல் இருப்பதால் இதனை ஸ்டெப் புள்ளீஸ் என்று அழைக்கப்படுகிறது. வி குரூவ் புள்ளி. கப்பியின் முகத்துவாரத்தில் வி வடிவத்தில் உள்ள பள்ளம் செதுக்கப்படுகிறது. இது ஆட்டோக்கள் மற்றும் மின்சார மோட்டார்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கப்பிகளில் ஒரு குறிப்பிட்ட வி வடிவ பெல்ட் பயன்படுத்தப்படுகிறது. பல்வேறு கப்பிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட வி வடிவ பள்ளம் வெட்டப்பட்டிருக்கலாம். இந்த வகை கப்பிகள் கடினமான பணிகளுக்கு சக்தியை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. கோன் புள்ளி. இது கூம்பான மற்றும் 2 கப்பிகளின் ஜோடிகளாக பயன்படுத்தப்படுகிறது. 2 கப்பிகளிலும் ஒரே மாதிரியான கூம்பு செதுக்கப்படுகிறது. இவை இணைக்கப்பட்டிருப்பதால் பெல்ட் நகரும் போது ஒன்றின் பெரிய முனை மற்றொன்றின் சிறிய முனைக்கு எதிரே இருப்பதால் வேகத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. வேகம் மற்றும் தளர்வுடைய கப்பி, அதாவது ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் கப் புள்ளி. இந்த கப்பிகள் விரைவில் தொடங்கும் அல்லது நிறுத்தும் இயந்திரங்களுடன் பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொன்றும் 2 சிறிய கப்பிகளுடன் இடைநிலை தண்டின் மேல் பொருத்தி இருப்பதே இந்த வகை கப்பிகளாகும். கன்வேயர் புள்ளி.
இந்த கப்பி வகைகள் இயந்திரங்களின் இடைநிலத்தண்டில் மேல் ஓர் டிரைவிங் கப்பியாக பயன்படுத்தப்படுகின்றன. அவை வெறும் ஒரு இடைத்தண்டு மற்றும் ஒரு மின்சார மோட்டார் அல்லது ஆயில் இன்ஜின் கொண்டு அதற்காக சக்தியூட்டுவதாக இருக்கும். ஃப்ளாட் பெல்ட்டுக்கான கப்பி. ஃப்ளாட் பெல்ட்டுகளுக்கான கப்பிகள் வார்ப்பிரும்பு அல்லது மைல்டு ஸ்டீல் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இவை திடமான அல்லது பிளவு வடியில் கிடைக்கின்றன. தட்டையான கப்பிகள் பெல்ட்டை தக்க வைத்துக் கொள்ள ஒரு மூடிய பரப்புடன் பரந்த விளிம்பை கொண்டிருக்கும். மையமானது வலுவாக வடிவமைக்கப்படுவதோடு கப்பியை தண்டுக்கு பாதுகாப்பதற்கான வழியாகவும் இருக்கிறது. ஆர்ம்ஸையும் ஹப்பையும் ஒன்றிணைத்து ஒரு கடும் கூட்டமாக அமைகிறது. கிரவுண்ட் ஃபேஸ் ஆஃப் புள்ளி, அதாவது கப்பியின் அடைப்பட்டிருக்கும் ஃபேஸ். ஃப்ளாட் பெல்ட்டுக்கான கப்பியின் விளிம்பு பொதுவாக குவிந்ததாக இருக்கும். அதுவே அடைப்பட்டிருக்கும் ஃபேஸ் என கூறப்படுகிறது. ஏதாவது சிறிய அளவில் கப்பிலிருந்து பெல்ட் விலகி போகும் தருவாயில் இருந்தாலும் கூட இந்த அடைப்பட்டிருக்கும் ஃபேஸ் பெல்ட்டை கப்பியின் மையத்திலே வைத்திருக்கும். பெல்ட்டை வேகமான கப்பிலிருந்து தளர்த்த கப்பிக்கு மாற்றுவது விரைவாகவும் எளிதாகவும் இருக்கும். வி க்ரூ புள்ளி, அதாவது வி வடிவமுள்ள கப்பி. இந்த கப்பிகள் வி பெல்ட்டுகளை எடுத்துச் செல்ல ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வி வடிவ பள்ளங்களை கொண்டுள்ளது. 3 வி வடிவ பள்ளங்களை கொண்ட வி பெல்ட் கப்பியை படம் காட்டுகிறது. இயந்திர கருவிகளின் இயக்கத்தினை உருவாக்க இந்த கப்பிகள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. வேகமான மற்றும் தளர்வான கப்பி, அதாவது ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் புள்ளி. கப்பிகள் பொதுவாக ஒரு சாவி அல்லது குரப் ஸ்க்ரூ மூலம் அவற்றின் தண்டுகளில் இணைக்கப்படுகிறது. தண்டுக்கு விசையாக்கப்பட்ட கப்பியின் செயல்பாடு ஓட்டுதலிலிருந்து இயக்கப்படும் ஒரு கப்பிக்கு ஒரு பெல்ட் மூலம் சுழற்சியை கடத்துவதாகும். இது வேகமான கப்பி என அழைக்கப்படுகிறது. ஒரு ஜோடி வேகமாக மற்றும் தளர்வான கப்பிகளை பயன்படுத்துவதன் மூலம் தேவைப்படும் போதெல்லாம் ஒரு எந்திரத்தை எளிதாக நிறுத்தவோ அல்லது தொடங்கவோ செய்யலாம். இந்த ஜோடி இயக்கப்படவிருக்கும் இயந்திரத்திற்கு அருகில் உள்ள இடைநிலை தண்டுகள் மீது அமைக்கப்பட்டுள்ளன. மெயின் ஷாஃப்டிலிருந்து டிரைவிங் பெல்ட் வேகமாக கப்பி மீது இழுக்கும்போது கவுண்டர் ஷாஃப்ட் இயக்கத்தில் இருக்கும். கப்பியில் அடைப்பட்டிருக்கும் ஃபேஸ்களின் அளவை எவ்வாறு தீர்மானிப்பது என்று விவாதிப்போம். கிரவுண்ட் புள்ளிகள் என்பது 2 குறுகலான விளிம்புகளை கொண்ட கப்பிகள் ஆகும். அவை பெல்ட் டிரைவின் செயல்பாட்டை மிகவும் திறம்பட மற்றும் சீராக செயல்படுத்துகின்றன. அதிக டிரைவுகள் பயன்படுத்தப்படும் போது அதன் நிலைத்தன்மையும் மேம்படுத்தப்படுகிறது. டிரைவ் ஒரு ஃப்ளாட் பெல்ட் டிரைவாக இருக்கும்போது ஒரு கிரவுண்ட் புள்ளி பயன்படுத்தப்படுகிறது. கப்பியின் மையத்தில் இயங்கும் போது விளிம்புகளில் இருந்து நழுவாமல் இருக்கவும் கப்பி மீது பெல்ட்டை மேலும் நிலையானதாக வைத்திருக்கவும் ஒரு கிரவுண்ட் புள்ளி பயன்படுத்தப்படுகிறது. பெல்ட்டின் அமைப்பில் ஒன்று அல்லது பல கப்பிகளை கிரவுனிங் செய்வது பெல்ட்டை சரியாக ஓட விடுவதற்காக மிகவும் பொதுவானதாகும். ஃப்ளாட் பவர் டிரான்ஸ்மிஷன் பெல்ட்டுகள் மற்றும் குறுகிய கன்வேயர் பெல்ட்டுகள் 8 அங்குலம் வரையுள்ள ரேடியஸ் கிரவுன் பயன்படுத்தப்படுகிறது. பரந்த கன்வேயர் பெல்ட்டுகளுக்கு டிராப்சோடியல், அதாவது எதிரெதிர் பக்கங்கள் இணையான அல்லது சமமான கிரவுன் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. ஃப்ளாட் பெல்ட் கப்புகளுக்கான ரேடியஸ் கிரவுன் விவர குறிப்புகள். ஒரு ரேடியஸ் கிரவுன் ஒரு பெல்ட்டை அதன் பாதையில் கொண்டு செல்ல சிறந்த வழியாகும். பரிமாண ரீதியாக பெல்ட் சரியாக பயணிக்க பெரிய அளவிலான கிரவுன் அவசியம் இருக்காது. இருப்பினும் குறிப்பிட்ட அளவினை விட குறைந்த அளவு கிரவுன் அமைப்பது நல்லதை விட தீங்கையே அதிகம் விளைவிக்கும். பல கப்பிகளை கொண்ட அமைப்பில் ஒரே வழியில் திரும்பும் கப்பிகளுக்கு கிரவுன் அமைக்க வேண்டும். குறைந்தபட்ச கப்பிகள் ஃபேஸ் அகலம் WP = பெல்ட் வித் WP மல்டிப்ளை பை 1.1 + 0.5 இன்ச். அதிகபட்சம் பெல்ட் அகலம் WB = புள்ளி ஃபேஸ் வித் WB minus 0.5 inch divided by 1.10. இந்த காணொளியில் பல்வேறு வகையான கப்பிகளை அவற்றின் பயன்பாட்டை வைத்து எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.